சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை தன் பக்தனுக்காக விலக்கி இருக்கச் சொன்ன தலம் எது தெரியுமா? நந்தனார் சிறந்த சிவபக்தர். சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். ஆனால் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை. அவர் வேலை செய்யும் இடத்திலும் அனுமதி கிடைக்கவில்லை. நாளை போகலாம் என்றே இருந்தார். ஒரு நாள் நந்தனார் சிதம்பரம் செல்வதற்கு முதலாளியின் அனுமதியும் கிடைத்தது. அதை அடுத்து அவர் சிதம்பரம் புறப்பட்டார். வழியில் திருப்பொன்கூர் திருத்தலத்திற்கு வந்தார். கோவிலில் உள்ளே செல்ல முடியாமல் சிலர் தடுத்தார்கள். ஆகையால் கோயில் வாசலில் இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்த்தார். இறைவனின் உருவம் தெரியவில்லை அவருக்கு. கருவறைக்கு முன்பாக இருந்த நந்தி மூலவரையும் மறைத்து கொண்டிருந்தது. நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியவில்லை என மன வருத்தம் ஏற்பட்டது. என்ன செய்வேன் இறைவா என்ற சிவபெருமானை மனமுருக வேண்டினார். தன் மன வலியை சொல்லி இறைவனை பாடினார். நந்தனருக்காக கருவறை முன்பிருந்த துவார பாலகர்களும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வந்திருக்கிறார் என்றனர். நந்தனாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்தியை சற்று விலகி இருக்கும்படி சொன்னார். நந்தியும் அதன்படியே விலகி கொண்டது. இப்போது இறைவனின் திருக்காட்சி நந்தனாருக்கு நன்றாக தெரிந்தது. இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்கச் சொன்ன இறைவன் வீற்றிருக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும். இப்போதும் அந்த ஆலயம் சென்றால் இறைவனின் கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருக்கும் நந்தியை நாமும் தரிசிக்கலாம். மேலும் எல்லா கோயில்களிலும் நந்திக்கு நாக்கு வெளியே தெரிந்தபடி இருக்கும். ஆனால் இங்கு இருக்கும் நந்திக்கு நாக்கு உள்ளமைந்தபடி இருக்கும். துவார பாலகர்கள் எல்லா கோயிலும் நேராக இருப்பார்கள். ஆனால் இங்கு தலையை சாய்த்து காணப்படுவார்கள். இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தன் வந்துள்ளார் என்று கூறுவது போல் அமைந்த இத்தோற்றம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் முதலில் தோன்றியது புற்று வடிவமான லிங்கமே. அதன் பிறகு வந்ததுதான் நந்தி. இவை இரண்டும் இந்த கோயிலுக்கு புகழை பெருமையும் சேர்க்கிறது. ஓம் நமச்சிவாய.